ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம்ப்பா. அதில் வந்து ஆல்ரெடி அழகு 1ல் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அழகு 2 பார்த்துட்ருக்கோம். அழகு 2லேயுமே 4th லெசன் முடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5th லெசன். 5th லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பூங்காவில் ஒரு நாள். எல்லாருமே பூங்காவுக்கு போயிருப்போம், ஆமாம் தானேப்பா? பூங்காவில் என்ன மாதிரியெல்லாம் இருக்கும்? குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பூவை பறிக்காதேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஏதாவது டிக்கெட் வாங்கணும்னா வரிசையில் நிற்கவும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அறிவிப்பு பலகையெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லாட்டி உங்கள் பேரண்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியோ தான் மீனுவும் மிதுனும் பூங்காவிற்கு 2 பேரும் போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அறிவிப்பு பலகையெல்லாம் பார்க்குறாங்க. அந்த பலகையில் என்னென்ன தகவல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு அறிவிப்பு பலகையில் என்ன கொடுத்துருக்காங்க? வானம் நிறுத்தும் இடம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பேருக்குமே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்னது இது, வானத்தை போய் நம்ம நிறுத்த முடியுமா அப்படின்ட்டு 2 பேருமே குழப்பமாக இருக்காங்க, சரிங்களா? அப்போ அந்த இடத்துல வண்டிகள்லாம் நிறுத்தணும்னு, இது வாகனங்கள் நிற்கின்றன, அங்கேயே நம்ம மிதிவண்டிகளையும் நிறுத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்கே வண்டிகளை நிறுத்திட்டு வந்துட்டாங்க. அடுத்த அறிவிப்பு பலகை பார்க்குறாங்க. 10 குதின்னு சொல்லி போட்டிருக்கு. 10 தடவை ஏன் குதிக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவங்களும் 10 தடவை குதிச்சுட்டாங்க. ஆனால் ஏன்னு தெரியல அவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த அறிவிப்பு பலகையில் வரியில் நிற்கவும். இங்கே வரினா இந்த கோடைத்தான் வரின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க, இந்த சின்ன வரிக்குள் நம்ம எப்படி நிற்கிறது? பாருங்கள், இந்த மீன் வந்து அந்த வரிக்குள்ளேயே நிற்கிறா பாருங்கள், எப்படி நிற்கிறது அப்படின்னு சொல்லி குழப்பமாக யோசிக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்த அறிவிப்பு பலகையில் தரையில் நடக்காதீர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்போ 2 பேரும் எதில் நடக்கிறாங்க? அந்த உட்காரும் பலகை இருக்குல்ல, மேஜை, அதில் நடக்கிறாங்க. இது என்ன, தரையில் நடக்கக்கூடாது, இதில் நடக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கே, ஆனால் ஏன் அப்படி போட்டிருக்காங்க தரையில் நடக்காதீர் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க, சரிங்களா? அடுத்து பாருங்கள், பைகளை இங்கே போடவும் அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பலகை இருக்குது. ஏன் குப்பை தொட்டியில் நம்ம எடுத்துகிட்டு வந்த பைகளெல்லாம் போடணும், ஏன் இந்த இடத்துல பைகளை போடணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது போட்டி வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அடுத்த அறிவிப்பலகையில் தை வளைந்து செல்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மிதுன்னு சொல்கிறா, என்ன தை வளைந்து செல்கிறது? தை மாதம்லாம் எப்படி, தைனா தை மாதம் தானப்பா, தை மாதம் வந்து எப்படி வளைந்து செல்லும் அப்படின்னு சொல்லி அவன் கன்ஃபியூஸாக கேட்குறான். அப்போ அங்கே இருந்த ஒரு அண்ணன்ட்ட கேட்குறான், அண்ணா தை மாதம் தை வளைந்து செல்கிறது, தை மாதம் வந்து எப்படி வளைந்து செல்லும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மீனும் என்ன சொல்கிறான், ஏன் மெதுவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவாக சொல்கிறான், ஏன் இவ்வளோ மெதுவாக பேசுகிறாய் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணா கேட்குறாங்க. ஏன்னா அங்கே கொடுத்துருக்கிறது மெதுவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மெதுவாக சொல்லுங்கள்னா மெதுவாக தானே சொல்லுவான். அப்போ இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க. அப்போ இந்த அண்ணா சொல்கிறாரு, இல்லை தம்பி, இங்கே காற்று நிறையா வீசினதுனால அந்த அறிவிப்பு பலகையில் இருந்த சில எழுத்துக்கள் எல்லாம் என்ன செஞ்சிடுச்சு, கீழே விழுந்துடுச்சு, அதை எடுத்துகிட்டு போய் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒட்டும் போது இங்கே தை வளைந்து செல்கிறது கிடையாது, பாதை வளைந்து செல்கிறது. அப்போ நம்ம செல்லக்கூடிய பாதை வந்து வளைந்து செல்கிறது. அதில் வந்து பா எழுத்து இல்லாதனால நம்ம எப்படி பொருள் கொண்டுட்டோம், தை வளைந்து செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இங்கே பாருங்கள், மெதுவாக செல்லுங்களுக்கு பதிலாக நம்ம என்னது மெதுவாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தாச்சு, சரிங்களா? இதுவும் தவறு தான். அப்போ இது மெதுவாக செல்லுங்கள், பாதை வளைந்து செல்வதனால நம்ம எப்படி போகணும், மெதுவாக போகணுன்றது தான் அர்த்தம். அப்போ தான் இவங்க 2 பேருக்கும் புரிஞ்சுது, ஆஹா, நம்ம அறிவிப்பு பலகையில் சில எழுத்துக்கள் வந்து இல்லாததுனால தான் நமக்கு வந்து அந்த அர்த்தம் வந்து தவறாக புரிந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த எழுத்துக்கள்லாம் இதுதான், பூவி, பூப்பா, சை, கா, இல், இப்பு, சரிங்களா? அதெல்லாம் பாருங்கள், இங்கே வரியில் நிற்கவும் தான் இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல வரிசையில், சை என்றது இங்கே வரணும், வரிசையில் நிற்கவும். அடுத்து தரையில் நடக்காதேன்னு போட்டிருக்காங்களே, அங்கே வந்து புல் தரையில் நடக்காதேர், அதுதான் அந்த அறிவிப்பு பலகை. அடுத்து தை வளைந்து செல்கிறது நம்ம பார்த்தோம்னாப்பா, பாதை வளைந்து செல்கிறது. அடுத்து 10 குதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, அப்போ விபத்து பகுதி. இங்கே வானம் நிறுத்துமிடம் இல்லை, வாகனம், கா வரணும். அடுத்து பைகளை இங்கே போடவும் கிடையாது, குயிப்பு, குப்பைகளை இங்கே போடவும், சரிங்களா? இந்த வார்த்தைகள், இந்த எழுத்துக்கள் தான் கீழே விழுந்ததுனால நமக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, சரிங்களாப்பா? அதுதான் இந்த லெசன், ரொம்ப அழகான ஒரு லெசன். இதில் பார்த்தீங்கன்னா, கதையில் பிடித்த சொற்களை எடுத்து எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஒரு 10 சொற்களை எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன சொற்கள் பிடிக்குதோ அதை இந்த இடத்துல எழுதுங்க. பாருங்கள், பூங்கா, வாகனம், விபத்து பகுதி, புல்தரை, காற்று, வளைந்து, பாதை, காற்று, வேகமாக, மெதுவாக அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இந்த மாதிரி சொற்கள் வந்து உங்கள் நண்பர்களும் எழுதினாங்கன்னா அவங்களோட பெயர் எழுதுங்க. அவங்க எத்தனை சொற்கள் உங்களை மாதிரியே எழுதியிருக்காங்கன்னு சொல்லி அந்த எண்ணிக்கையை இங்கே எழுதணும், சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பாடத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக. எளிமையாக என்பதன் எதிர்ச்சொல் எப்படின்னா கடினமாக.
உங்களுக்கு சிரிப்பை ஏற்படுத்திய தொடர் எதுனா 10 குதி. அடுத்து அறிவிப்பில் உள்ள மாதத்தின் பெயர் என்ன? தை. ஆமாம் தானேப்பா. அடுத்து பாருங்க, தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே சில அறிவு படைகளுக்கு உண்டான வாசகங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பூனா பூக்களை பறிக்காதீர். இங்கே குடிநீர் வீணாகுதா, அப்போ குடிநீரை வீணாக்காதீர். ஆமாம் தானேப்பா. அடுத்து பாருங்கள், படித்து விடை எழுதுக. என்னென்ன வார்த்தைகள் இருக்கு பார்க்கலாமா? குதி, பைகளை, பேசுகிறாய், வரிக்குள், பாதை, போட்டி, நிறுத்தும், வளைந்து, பூங்காவிற்கு, கடினமாக, வேகமாக, செல்கிறது, வானம், சொல்லுங்கள், இடம், வாகனங்கள். இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? வா எழுத்தில் தொடங்கும் சொற்கள் எதுனா வரிக்குள், வளைந்து. அடுத்து சொற்களை கொண்டு அறிவு ஒன்று எழுதுக. என்ன எழுதலாம்? வாகனங்கள், நிறுத்தும், இடம். சரிங்களா? இந்த சொற்கள்லாம் படிச்சுட்டு சீக்கிரம் படிச்சிட்டிங்கன்னா இது கலர் பண்ணணும் ஸ்டார்க்கு. அடுத்து பாட சுருக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம படித்தது தான் அதோட சுருக்கம். இங்கே நீங்கள் இதை படிக்க எடுத்துக்கொண்ட நேரத்தை வந்து இங்கே நோட் பண்ணணும். ஒரு தடவை கிடையாது, 3 தடவை நீங்கள் படித்து பார்க்கணும். 3 தடவையும் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னு டைமும் நோட் பண்ணி இங்கே எழுதணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இல் எழுத்தில் முடியும் சொற்கள் வரிசையில், தரையில். அடுத்து செய்யக்கூடாததை குறிக்கும் அறிவிப்பு புல்தரையில் நடக்காதீர். அடுத்து பை என்ற எழுத்தில் உள்ள அறிவிப்பு குப்பைகளை இங்கே போடவும். அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்வதை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய, அவங்க டீச்சர் சொல்லக்கூடிய அந்த சொற்களை நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். நான் சில சொற்கள் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். பூக்கள், குடிநீர், குப்பைகள், விபத்து, பறிக்காதீர், தரையில், வரிசையில். சரிங்களா? அடுத்து பாருங்கள், தொடர்புடைய சொற்களை எழுதுக. ஒன்றும் கிடையாது. இங்கே ஆமைனா ஆமை எங்கே வரும்? குளத்தில். குளம் வந்து எங்கே இருக்குது? குளத்தில் என்ன இருக்கும்? தண்ணீர். தண்ணீர் வேணும்னா என்ன வரணும்? மழை. மழை வரணும்னா மேகம் வந்து இடம் கொடுக்கணும். மேகம் வர்றதுக்கு முன்னாடி வானத்தில் வானவில் தோன்றும். வானவில் வந்து பல வண்ணங்களில் இருக்கும். வண்ணம்னாலே நமக்கு பூக்கள் ஞாபகம் வரும். பூக்கள்னா ரோஜா. ரோஜா யாருக்கு பிடிக்கும்? நேருவுக்கு பிடிக்கும். அதே மாதிரி நேரு மாமா என்ன செய்வார்? ரோஜாவை எடுத்து ஷர்ட் பாக்கெட்டில் வச்சுக்குவார்ல, அதுதான். இப்போ நமக்கு எறும்புன்னு ஒரு குறிப்பு கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம எழுதலாமா? எறும்புக்கு பிடிச்சது இனிப்பு. இனிப்புனா என்னது? கரும்பு வந்து இனிப்பானது. கரும்பு எப்போ கொண்டாடுவோம்? பொங்கல் தினத்தன்று கரும்பு வைப்போம். பொங்கல்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? மாட்டு பொங்கல் ஞாபகம் வரும். மாடுனாலே பால். பால் யார் குடிப்பா? குழந்தை. குழந்தை எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சினாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? திருவிழா. திருவிழாவில் யார் வருவா? உறவினர் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்புடைய சொற்களை நம்மளும் எழுதி பழகணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், தொடர்ந்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இனிக்கும் இனிக்கும் சாறு கரும்பில் உள்ளது. சிரிக்கும் சிரிக்கும் பொம்மை பாப்பாவிடம் உள்ளது. நீந்தும் நீந்தும் மீன் நீரில் உள்ளது. அதே மாதிரி வண்ண வண்ண பூக்கள் செடியில் உள்ளது. தாவி குதிக்கும் குரங்கு மரத்தில் உள்ளது. பறக்கும் பறக்கும் பறவை வானில் பறக்கிறது. ஆமாம் தானேப்பா? ஓகே. அடுத்து பாருங்க, விளையாட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, நானும் அண்ணனும் விளையாடணும். அது ஒரு புதிய விளையாட்டு. தெரிந்த மரங்கள் பூக்களின் பெயர்களை எழுதி கொண்டோ, அண்ணன் மரம் மரம் பழமரம் என்று சொன்னால் நான் ஒரு மரத்தின் பெயரை சொல்ல வேண்டும். பூ சொன்னால் ஒரு பூவோட பெயரை சொல்லணும். சரிங்களா? இந்த மாதிரியே சொல்லிக்கிட்டே வந்தோம்னா, ஒருத்தர் ஒரு பூ பெயர் சொல்லிகிட்டே வராங்க அப்படின்னா, ஒரே பூ, இப்போ ரோஜா பூ சொல்லிட்டேன்னா திரும்ப அந்த ரோஜா பூ வந்து சொல்லக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே மாதிரி நீங்களும் விளையாண்டு பழங்குங்க. சரிங்களாப்பா? அடுத்து சிந்தித்து விடையளிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்கள் என்ன இருக்குது. இங்கே பூங்காவில் சர்க்கிள் எல்லாமே விளையாடுறாங்க. இங்கே மருத்துவமனை. 2 படத்திற்கும் உரிய அறிவிப்பு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னென்னா, தூய்மையாக வைத்திருக்க உதவுங்கள். எங்கே போனாலும் நம்ம அந்த இடங்களை எப்படி வைக்கணும்? தூய்மையாக வைத்திருக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், படித்து விடை எழுதுக. இதை பற்றி கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. என்னென்னா, மதி, தீபா, பரிதா 3 பேருமே தோழிகளாக இருக்காங்க. அப்போ அந்த பள்ளியில் ஒரு ஆண்டு விழா போட்டி வைக்கிறாங்க. ஆண்டு விழா வந்து நடைபெற இருக்குது. ஆண்டு விழாக்காக பல போட்டிகளை வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து 3 பேருமே ஓவிய போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அதில் தீபா வந்து 2வது பரிசு பெற்றிருக்கா. பரிதா வந்து பரிசே பெறவில்லை. அதனால் அந்த பரிதா என்ன பண்ணிட்டா, நான் பரிசு வாங்கலை, அதனால் எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்கன்ட்டு யாருக்கிட்டையுமே பேசாமல் போயிட்டா. மதியும் பரிசு வாங்கலை. ஆனாலும் அவள் என்ன சொல்கிறா, நான் இந்த முறை தான் பரிசு வாங்கலை, அடுத்த முறை வந்து நன்றாக வரைந்து நான் பரிசை வெல்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ வந்து தோழிகள் கலந்து கொண்ட போட்டி இது ஓவிய போட்டி. சரியா தவறா செய்க. போட்டியில் தீபா 2ஆம் பரிசு பெற்றாள். சரிதானப்பா? தீபா தான் 2வது பரிசு. அப்போ சரி. மதி கூறியது சரியா? எப்படி கூறுக.
மதி கூறியது சரிதானப்பா, தான் இந்த முறை வந்து பரிசு வாங்கலாட்டியும் அடுத்த முறை பரிசு வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக சொல்கிறாள். அப்போ தன்னம்பிக்கையுடன் பேசுகிறா. அடுத்த முறை பரிசு வெல்வேன் என்று அவள் தன்னம்பிக்கையுடன் பேசினாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, மிதுன் செல்லும் இடங்கள் எதுக்கெல்லாம் செல்வான்னா, பூங்காவிற்கு செல்வேன், விளையாடும் இடத்திற்கு செல்வேன், பாட்டி வீட்டிற்கு செல்வேன், தோட்டத்திற்கு செல்வேன். அதே மாதிரி நான் செல்லும், நீங்கள் எந்தெந்த இடங்களுக்கு செல்வீங்களோ அந்த இடங்களை வந்து இங்கே எழுதணும். தாத்தா வீட்டிற்கு செல்வேன், நண்பர்கள் வீட்டிற்கு செல்வேன், கடைக்கு செல்வேன், விளையாடும் இடத்திற்கு செல்வேன். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், சொல்லி பழகுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, சொல்லலாமா? காற்று சுழன்று அடித்தது, சக்கரம் கழன்று விழுந்தது. இதை ஃபாஸ்ட்டாக சொல்லணும். அது மாதிரி பள்ளத்தில் விழுந்த பழம் பழுத்த பழாப்பழம். அடுத்து கல்லும் முள்ளும் கடந்த வண்டி மெல்ல செல்லும் தள்ளு வண்டி. இதெல்லாம் சொல்லி சொல்லி பழகுங்க. அடுத்து பாருங்கப்பா, பொருத்தமானதே டிக் செய்து காரணம் கூறுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. பள்ளி நூலகத்தில் எப்படி இருக்கணும்? அமைதியாக படிக்கணும். பூங்காவில் பூக்களை பறிக்க மாட்டேன். சாலையில் இருபுறமும் பார்த்து கடப்பேன். அடுத்து வகுப்பறையில் குப்பைகளை எடுத்தால் குப்பை தொட்டியில் போடுவேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கற்றல் பயணம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சில இது கொடுத்துருக்காங்க, வீணாக்காதீர், பறிக்காதீர், பாதுகாப்போம். எதெல்லாம் நம்ம வரும்னு சொல்லி எழுதலாமா? பள்ளி வளாகத்தை தூய்மையாக வைப்போம். இங்கே தூய்மையாக வைப்போம். அடுத்து பாருங்கள், வீணாக்காதீர்னா குடிநீரை வீணாக்காதீர், பறிக்காதீர்னா பூக்களை பறிக்காதீர், பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், ஒடிக்காதீர் செடிகளை ஒடிக்காதீர், நிற்கவும் வரிசையில் நிற்கவும், தொட்டியில் போடவும் குப்பைகளை தொட்டியில் போடவும், படிக்கவும் அமைதியாக படிக்கவும், எழுதாதீர் சுவரில் எழுதாதீர், பாதுகாப்பீர் மரம் செடிகளை பாதுகாப்பீர். சரிங்களாப்பா? அடுத்து நான் கற்றவை. இப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? டிக் பண்ணிக்கணும். இது திரும்பி பார்க்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களை படம் பார்த்து உங்களோட நண்பர்கள்ட்ட கதை சொல்லணும். இங்கே பொம்மை வாங்குறாங்க 2 பேரும், அதை பார்த்து அழகாக ரசிக்கிறாங்க. அப்புறம் நான் தான் விளையாடுவேன்னு சொல்லி 2 பேருமே சண்டை போடுறாங்க. அந்த பொம்மை உடைஞ்சிருச்சு. அதுக்கடுத்து 2 பேருமே சேர்ந்து அந்த பொம்மையை என்ன செய்கிறாங்க? ஒட்டுறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? சண்டை போடாமல் விளையாடணும். சண்டை போட்டு அந்த பொருளை பிடுங்கணும் அப்படின்னா அந்த பொருள் வந்து உடைந்து விடும். அப்போ அதனால 2 பேருக்குமே ஆபத்து. யாராலையும் விளையாட முடியாதுல்ல. அதனால் கொஞ்சம் நேரம் நீங்கள் கொஞ்சம் நேரம் விளையாடணும். இப்போ உங்க கூட இருக்கிறவங்க சிறிது நேரம் விளையாடணும். அடுத்து பாருங்கள், பெயர்களை படியுங்கள், தொடர்களை நிரப்புங்கள். பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்தில் வானூர்தி இருக்கா, பூவும் சேவல், புல்லின் மீது முயல், மரத்தில் கூடு, நீந்தும் வாத்து, கல்லின் மீது குருவி. அந்த எழுத்துக்கள் இதுலேயே இருக்குதுங்க சொற்களாகவே. அடுத்து பாருங்கப்பா, உணவு பெயரை கண்டுபிடித்து எழுதுங்கள், பிடித்த உணவை எழுதுங்கள். பாருங்க, பொடி செங்கல் அப்படின்னா பொங்கல், தோகை ஆசைனா தோசை, வங்கி கடைனா வடை. எனக்கு பிடித்த உணவுகள் அப்படின்னா பூரி பணியாரம் ஆப்பம். உங்களுக்கு பிடித்த உணவுகள் என்னவோ அதை இங்கே எடுத்து எழுதுங்க. இப்போ இங்கே வந்து படங்கள்லாம் கொடுத்துருக்காங்களா, அதை நம்ம இணைத்து படிக்கலாமா? பாருங்கள், எங்கள் ஊரில் குளம் ஒன்று இருக்கிறது, நாங்கள் அங்கே சென்றோம், மீன்கள் துள்ளி குதித்தன, கொக்கு மீன் பிடிக்க காத்திருந்தது, வண்ணத்து பூச்சிகள் தேன் குடித்து விட்டு பறந்தன, கரையில் அதிகமான நண்டுகள் விளையாடின. இப்போ அந்த படங்களை வச்சு நம்ம சொல்லியாச்சு. இந்த மாதிரி பாருங்கள், சரியான விடைக்கு டிக் குறியிடுக. குளக்கரையில் பூக்கள் இல்லை. நம்ம தானே இப்போ குளக்கரையில் பூக்கள் இல்லை. சரி. அப்புறம் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. குறைவானதுக்கு எதிர்ச்சொல் அதிகமான. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்கள். சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய மாணவர்களுக்கானது. இதை ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், நானே செய்வேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அதாவது என்னென்னா, ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்கும். அதே மாதிரி இந்த வீட்டில் இவங்க வீட்லேயும் ஒரு பழக்கம். அதாவது விடுமுறை நாட்களில் அவங்கவுங்க பிடித்த இடங்களுக்கு எல்லாருமே செல்வாங்க. அப்படி தான் என்ன பண்ணுறாங்க, இவன் வந்து சென்ற இடம் அமைதியாக எல்லோரும் படிக்க தொடங்கி விட்டாங்கன்னா அவன் போன இடம் என்னவாக இருக்கும்? நூலகம். சரிங்களா? அது மாதிரி தாத்தாவும் அப்படி தான் இருக்கார். அம்மா வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நலமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க போயிட்டாங்க. அதுக்கடுத்து கடைகளுக்கு அப்பா போயிட்டாங்க, எல்லாமே வாங்கிட்டு வராங்க. பாட்டியுடன் அண்ணனோட என்ன இவங்க சென்றிருக்காங்க அலைகளோட விளையாடுவது. இப்போ இதில் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 6 பேர். நாங்கள் சென்ற இடங்கள் எவை? பூங்காவுக்கு சென்றிருக்காங்க, அதாவது கடலுக்கு சென்றிருக்காங்க, கடைக்கு போயிருக்காங்க, தோழி வீட்டுக்கு போயிருக்காங்க, நூலகத்திற்கு போயிருக்காங்க. சரிங்களா? அது ஜஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணாலே போதும். இதெல்லாம் படித்து காட்டுங்க. சரிங்களா? அவங்க ரீட் பண்ணி பாருங்கள் நீங்களே. சரிங்களாப்பா? அடுத்து பத்தியை படித்து விடையளிக்க. இந்த பத்தியில் என்ன கொடுத்துருவாங்க? பத்தியில் உள்ள பறவைகளின் பெயர்களை எழுதுகன்னா கிளி, ஆந்தை. உணவு வீணாகும் என கவலைப்பட்டது எது? எறும்பு. விருந்தில் இறுதியாக எது சாப்பிட்டு இருக்கும்னா யானை. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இந்த காட்டில் மாதம் ஒருவர் தலைவராக இருப்பார். இந்த நிகழ்வுக்கு ஏற்ற அறிவிப்பு ஒன்றை உருவாக்குக. உணவுகளை வீணாக்காதீர். என்ன செய்யக்கூடாது? உணவுகளை வீணாக்கக்கூடாது.
வரைந்து வண்ணம் தீட்டுக, இந்த மாதிரி வீடு வரைஞ்சி கலர் பண்ணணும். சரிங்களாப்பா? இதெல்லாம் ஐஸ் குச்சி இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய டாய்ஸ் வந்து செஞ்சு பழகலாம். ஓகேவா? இதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட இந்த லெசன்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.